நடிகர் விஜய் அவர்கள் கல்வி விருது வழங்கும் விழாவானது துவங்கி நடைபெற்று வருகிறது. மாணவர்களுக்கு தொடர்ந்து விருதுகளை வழங்கி வருகிறார். அது குறித்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களும் தொலைபேசி வாயிலாக வந்து அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் திமுகவின் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை பார்த்து வருகிறோம். அதில் நடிகர் விஜய் அவர்கள் ஆற்றிய உரையும் பார்க்கிறோம். பத்திரிகையாளர்களும் அவர்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அவர் குறிப்பாக யாரையும் எதிர்த்தோ இல்ல பிரதான கட்சிகளை விமர்சித்தோ எந்த கருத்தும் இதுவரையும் பதிவு செய்வதாகவும் இல்லை. அவருடைய இந்த உரையும் குறிப்பிட்டு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன? என்னை பொறுத்தவரைக்கும் உங்கள் தொலைக்காட்சியில் பார்த்த ஒரு படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், படித்தவர்கள் தலைமை தாங்க வேண்டும் என்று அவர் பேசி இருப்பதாக தெரிகிறது. என்னை பொறுத்தவரைக்கும் படித்ததனாலேயே ஒருத்தர் யோக்கியனாகி விடுவான் என்ற கருத்து ஏற்கத்தக்கதல்ல. படித்ததனாலேயே ஒருவர் நல்ல தலைவராகி விடுவார் என்று நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை. படிக்காத பெருந்தலைவர் காமராஜர் தான் தமிழ்நாடு படிப்பதற்கு வழிகோடினார், பள்ளிக்கூடங்களை திறந்தார். அது மட்டுமல்ல, படிக்காத தந்தை பெரியார் தான் இவர்கள் சொல்லுவதை போல பட்டங்களோ கல்லூரிகளுக்கோ போகாத தந்தை பெரியார் தான் இன்றைய தமிழ்நாட்டு அரசியலின் ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு அச்சாணியாக இருந்திருக்கிறார். இப்படி தலைவர் கலைஞராக இருக்கட்டும் அல்லது எம்ஜிஆராக கூட இருக்கட்டும், இந்த நாடு ஓட்டுகிற நல்ல தலைவர்கள் எல்லாம் படித்தவர்களா என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பண்புள்ளவர்களாக, நாட்டு மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக, தியாக உள்ளம் படைத்தவர்களாக, இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டின் பூகோளத்தையும் அரசியலையும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு மக்களின் நிலையையும் படித்தவர்களாக இருப்பவர்கள் தான் நல்ல தலைவர்களாக இருக்க முடியும். ஒருவேளை தம்பி விஜய் படித்தவர்கள் நல்லவர்கள் என்ற பொது புத்திக்கு போவாரே ஆனால் அவருக்கு காலம்தான் பரிசு சொல்லுவது. இன்றைக்கு நடந்து அல்லது கடந்த காலங்களில் பொது வாழ்க்கையிலே ஊழல் செய்தவர்களில் IAS அதிகாரிகள் பல பேர் இருக்கிறார்கள், IPS அதிகாரிகள் பல பேர் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் படித்தவர்கள் தானே. எனவே ஊழல் செய்வது என்பதோ பொது வாழ்க்கையில் ஒழுங்கீனமாக நடந்து கொள்வது என்பதோ தனி மனிதனுடைய மனநிலையே தவிர படித்ததால் மட்டும் ஒருவர் ஒழுக்கமாக பொது வாழ்க்கையில் தூய்மையானவராக இருந்து விடுவார் என்ற ஒரு பொது புத்தியில் புதைந்திருக்கிற அந்த கருத்தை நான் முற்றிலும் மறுக்கிறேன். எனவே அந்த வகையில் தம்பி விஜய் அரசியலின் முதல் கோட்பாட்டை முழுமையாக படித்துக் கொள்ள வேண்டும். படிப்பது என்பது மக்களை படிப்பது, மக்கள் நிலை படிப்பது. அதைத்தான் பேரறிஞர் அண்ணா சொன்னார். Go to the people, live with them, read from them and do for them. மக்களிடம் போ, மக்களிடம் படி, மக்களுக்கானதை செய், மக்களுக்கு எது தேவையோ அதை செய்து கொடு. இதுதான் யதார்த்தமான தத்துவம். பேரறிஞர் அண்ணா அரசியலில் எங்களை போன்ற படித்தவர்கள் படிக்காதவர்கள் இவர்களுக்கெல்லாம் சொல்லி தந்தது மக்களை படிப்பதும் மக்களுக்காக வாழ்வதும் தான் பொது வாழ்க்கை என்று நான் கருதுகிறேன். திரு ரவீந்திரன் அவர்கள் அவருடைய உரையில் அவர் குறிப்பிட்டிருந்த மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருக்கிறது. அரசாங்கம் நம்மை காக்கும், அதனுடைய நடவடிக்கையை தாண்டி நாம தனி மனிதர்களாக நம்மளை காத்துக்கொள்ளணும், போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையாயிராதீங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. இது குறித்து உங்களுடைய கருத்துகள்? நல்ல கருத்து. இது எல்லா மனிதர்களும் எல்லா சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய தலைவர்களுக்கும் இது வரக்கூடிய கருத்து. அது நாம் வரவேற்கத்தக்க கருத்து. தம்பி விஜயை போன்று அரசியலிலே பொது வாழ்க்கையிலே சமூகத்திலே நடமாடக்கூடிய நல்லவர்கள் எல்லாம் இது போன்ற கருத்துக்களை மக்களிடம் விதைக்க வேண்டும். முடிந்த வரைக்கும் அவர்களை பின்பற்றுகிறவர்கள் அல்லது அவருடைய விசிறிகளாக இருக்கக்கூடியவர்களிடம் இது போன்ற பண்பாடு இல்லாமல் அவர்களுடைய ஒருவேளை இன்றைக்கு தம்பி விஜய் அவர்கள் கட்சி துவக்கி இருக்கிறார். கட்சி துவக்கி அந்த கட்சியிலே நிர்வாகத்திலே இது போன்ற பழக்கங்கள் இல்லாதவர்களை, புதியவர்களை, படித்தவர்களை அவர் சொல்வதை போல படித்ததற்கான இலக்கணம் உள்ளவர்களை அவர் மேற்கொண்டு வருவார். ஆனால் பாராட்டத்தக்கதுதான், வரவேற்கத்தக்கதுதான். ஜனநாயக நாட்டில் அது போன்ற கருத்துக்களை அவர் முன்னெடுப்பது, நான் சொல்லுவது நீங்கள் சொல்லுகிறதை போல உங்கள் இயக்கங்களில் செய்து காட்டுவீர்களே ஆனால் அடுத்த தலைமுறைக்கு அது ஒரு வரவேற்கத்தக்க கருத்து தான். ஏனென்றால் இந்த கருத்து இன்றல்ல நேற்றல்ல பல காலமாக
தந்தை அவர் பெரியார் மாணவர்கள் அதற்கு அடிமையாகிடக்கூடாது அப்படின்னு கருத்தை பதிவு செய்தாலும் கூட தமிழகத்துல போதைப் பொருளின் பழக்கம் அதிகரித்திருப்பது கவலை அளிக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. அதை எப்படி பார்க்கலாம்? அத அந்த போதை பழக்கம் அதிகரித்து வருகிறது அப்படின்னு அவரு சொல்றாரு. எந்த அடிப்படையில சொல்றாரு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா போதை பழக்கம் இருப்பதை ஒரு சமூகம் அப்படியே விட்டுவிடுமே, ஆனால் வெளியே தெரியாது. போதை பழக்கம் பழக்கப்பட்டது, போதை பழக்கத்தை நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு அரசு நடவடிக்கை எடுக்குமே, ஆனால் அந்த நடவடிக்கை வெளியே தெரிகிறது. அப்படியானால் இது எந்த அரசையும் சார்ந்ததல்ல. அரசினுடைய நடவடிக்கைகளில் சில நேரங்களில் பல நமது சமூக அமைப்பில், ஜனநாயகத்தில், அரசியல் அமைப்பில் நீங்கள் பார்த்தீர்களே என்றால் அதிகமாக கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ், குற்ற செயல்கள் நடைபெறுகிற மாநிலங்களில் என்சிஆர்பி ரிப்போர்ட்டில் அது வெளியே வராது. ஆனால் எந்த குற்ற செயல்களுக்கு உடனடியாக எந்த அரசு நடவடிக்கை எடுக்கிறதோ அது ஆவணத்தில் பதிவாகிறது. எனவே நான் சொல்வது, தம்பி விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த போதை இதற்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை அவர் மேற்கொள்வாரேயானால் அதனால் குறைந்தபட்சம் இளைஞர்கள், அடுத்த தலைமுறை அதிலிருந்து விடுபட்டுமே ஆனால் அது வரவேற்கத்தக்கது. நிச்சயமாக அதை அவர் தொடர்ந்து முன்னெடுப்பார் என்று நம்புகிறோம். போதை பழக்கம் இன்றல்ல நேற்றல்ல, அது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை பல விவாதங்கள், கல்லுண்ணாமை என்று ஐயன் வள்ளுவன் நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொதுமறை தந்த வள்ளுவனே 2035 ஆண்டுகளுக்கு முன்னால் கல் உண்ணாமை என்று ஒரு அதிகாரம் வைத்திருக்கிறார். எனவே அந்த கள் என்பது அல்லது ஒரு போதை என்பது இருந்துதான் வந்திருக்கிறது காலந்தோறும். ஒருவேளை இன்றைக்கு இந்த அரசு அதிகமாக நடவடிக்கை எடுப்பதால் 0.1, 0.2 கஞ்சா ஒழிப்பு 1.0, 2.0 என்று இதிலே அடுத்த தலைமுறை மீது இருக்கிற அக்கறையினால், மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்துக்கொண்டு இருக்கிற நடவடிக்கையினால் ஒருவேளை அவர்களுக்கு வெளியே தெரியலாம். போன முறையிலே கடந்த ஆட்சியிலே பார்த்தீர்கள் என்றால் இதே போன்று போதை பொருட்களுக்கு அமைச்சர் உட்பட அத்தனை பேரும் லஞ்சம் வாங்கியதாக கூட வழக்குகள் இருந்தது. எனவே நான் என்ன சொல்லுகிறேன், இந்த அரசு நடவடிக்கை எடுப்பதால் அவர் பார்வைக்கு அப்படி தெரியலாம், ஆனாலும் அவர் சொல்லுவது வரவேற்கத்தக்க கருத்து என்றே நான் நம்புகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.